ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் குக்கிங் விளாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரசம் தான். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சளி, இருமல் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு காரசாரமான தூதுவளை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இலையை பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா முள் இருக்கும். தண்டு, இலை முதற்கொண்டு எல்லா இடத்துலையுமே முள் இருக்கும். க்ளீன் பண்ணும்போது பார்த்து க்ளீன் பண்ணோம். நான் எப்போயுமே இந்த மாதிரி சிசர் வச்சு தான் கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ இந்த மாதிரி எடுத்து இலையை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 போட்டுக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ரசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த தண்டை நான் இப்போ இதில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இது அப்படியே ஆறட்டும். இப்போது நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்க இந்த தூதுவளை இலை, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு ஜாரில் மாற்றி ஒரே ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பழுத்த தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்து நம்மளுக்கு தேவைக்கேற்ப தண்ணி கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா இலை இந்த அளவுக்கு தான் அரையணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ரசம் தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ரச கலவையை இதோடு சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு நுரை பொங்கி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பு மாதிரியும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா சுட சாப்பாடில் நிறைய ஊற்றி நல்லா சாப்பாடை பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வடித்து நிறைய ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கொடுப்போம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.